மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவான்களுக்கும் இந்த மாதிரி ஒரு விழாவை உண்மையிலே நான் எதிர்பார்க்கவே இல்லை. வந்திருக்க அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் முதல்ல என்னோட வணக்கம். உயிருள்ள வரை உஷா உண்மையிலே மறக்க முடியாத நிறைய நல்ல அனுபவங்கள்லாம் இருக்குங்க. எங்கள் அம்மா நான் மண்ணா இருந்த என்ன ஒரு சிற்பமாக்குனாரு. அந்த சிற்பத்துக்கு உயிர் கொடுத்த என் ஆசான், என் தகப்பன் சாமி, என் குரு. அதாவது எவ்வளோ சொன்னாலும் என் சாமிக்கு பத்தாது. ஏன்னா எங்கள் டிஆர் சார் எப்படின்னா என்னை செதுக்கினது மட்டும் இல்லை, நான் ரவி அண்ணன் சொன்ன மாதிரி நடுவில் நிறைய கோச்சிக்கிட்டு இல்லை நான் நடிக்க மாட்டேன்னு போனால் அடுத்த நாள் எங்கள் வீட்டில் இல்லை இவ திருப்பி நடிக்க வரணும்னு சொல்லிட்டு நான் தான் வேணும் அப்படின்னு சொல்லி திருப்பி ஆக்ட் பண்ண வைப்பார் என்ன. அதுக்கப்புறம் திருப்பி அங்கே இருக்கிற ஒரு சில ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சிஸ்டர்ஸ்லாம் கொண்டு நடிக்க வச்சாங்கல்ல சார், எல்லாரும் நடிக்க வச்சாங்க. ஆனால் அப்பவும் எங்கள் சாரு எனக்கு ஹீரோயின்னா நளினி மட்டும்தான், நளினி பண்ணாதான் இந்த நான் படம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு யாருமே செய்யாத ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு உங்க எல்லாரோடையும் இருக்கிறேன், பேசுறேன். எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என் சாமி டிஆர் சார் மட்டும்தான். அப்ப சின்ன வயசு, புரியாத வயசு, எதுக்கு யாரோ என்ன சத்தம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு அடிக்கடி நான் கோச்சுப்பேன். அப்ப ரவி அண்ணன் தான் ஒரு குழந்தை மாதிரி, இல்லை கண்ணம்மா சினிமானா இப்படிதான் இருக்கும், ஒன்று நல்லதுக்கு தான் சொல்றாரு பார், நீ எவ்வளவு புத்திசாலி சொல்லி என்ன மெருகேத்தி டைரக்டர் நிப்பாட்டுவாரு. எங்க டைரக்டருக்கு எதுக்கு என்ன பிடிக்கும்னா, நான் வேற எந்த டிஸ்டர்பன்ஸ் சொல்ல எங்க டைரக்டர் என்ன சொன்னாலும், மேல இருந்து கீழே விழ சொன்னாலும் ஏன் என்னன்னு கேட்க மாட்டேன், விழுவேன். அவர் எவ்வளோ டைலாக் சொன்னாலும் அவர் வாயை பார்த்துட்டே அதே மாதிரி பேசுவேன். அதே மாதிரி 24 மணி நேரம் அவர் நடிக்க சொன்னாலும் அவருக்கு பேக்கப் சொல்றதே பிடிக்காது. சூரியன் வந்தாலும் வரலன்னாலும் நடிச்சுக்கிட்டே இருக்க சொன்னாலும் நடிச்சுக்கிட்டே இருப்பேன். அதனால அவருக்கு நளினியை தவிர வேறு எந்த ஆர்டிஸ்டுமே பிடிக்காதுன்னு நான் மனசார சொல்லுவேன். ஏன்னா அவருடைய அடுத்த படம் தங்கைக்கு ஒரு கீதத்திலேயே இருக்கட்டும், உறவே காத்துக்கிலையும் நான் தான் நடித்தேன். அதுக்கப்புறம் டேட்ஸ் காரணமாக என்னால் நடிக்க முடியாமல் போச்சு. எவ்வளோ நல்ல விஷயங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு எங்கள் டைரக்டரு. எனக்கு ஒரு சமயம் நான் அவர் விட்டு வந்ததுக்கப்புறம் என்னை திருப்பி முதல்ல காதல் அழிவதில்லை எங்கள் டைரக்டர் கூப்பிட்டு என்னை பார்த்த உடனே ஒரு தகப்பன் எப்படி கண்ணீர் விடுவாரோ அந்த மாதிரி விட்டு, நான் இருக்கேம்மா உனக்கு எத்தனை படம் வேணா நீ நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை திருப்பியும் நடிக்க வச்ச ஒரு ஆசான் அவர். ஸோ இவருக்கு நான் என்ன சொல்றது என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு தெய்வம் எனக்கு இந்த மேடையை கொடுத்துருக்கு. இப்படி ஒரு விழாவுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி தானு சார் படத்துலையும் நான் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோயின். பட் அவங்கள பற்றிலாம் எனக்கு பெருசாக தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் அவ்வளோ பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிலாம் சொன்னாங்க. என்னுடைய கல்யாணத்துக்கு நிறைய உதவினார் தானு சார், அவருக்கும் என்னுடைய பெரிய நமஸ்காரங்கள். செல்வமணி சார், விக்ரமன் சார், ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் இவங்க இருக்கிற மேடையில என்னை பேச வச்சதுக்கும் என்னை அழிச்சதுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு சாங் நான் வைகை கரை காற்றை சாங் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் சார் மியூசிக் ரெக்கார்டிங்கே பண்ணலை. அவர் வாயில சொல்ல நீங்களை ஆக்ட் பண்ண சொல்லுவார், அவ்வளோதான். ஆனால் நான் அதுக்கப்புறம் வேற படம் போய் ராம்நாதன் சார் படம் அடுத்த படம் பண்ணும்போது ராம்நாதன் சார் அப்படியே எங்கள் சாருக்கு ஆப்போசிட், பேசவே மாட்டார். அவர் பேசவே மாட்டேன்னு அவர் வாயை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்போ ரவி அண்ணா கிட்ட சொல்லுவேன், என்ன ரவி அண்ணா இவர் ஒன்றுமே பேச மாட்டேங்கிற, நம்ம டைரக்டர் எவ்வளோ பேசுவார், எவ்வளோ மியூசிக் போடுவார், நமக்கு எவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸ் வரும் அப்படின்னு. ஸோ அப்படியே ஒரு ஆப்போசிட் தான் ராம்நாதன் சார். ஆனால் எனக்கு எங்கள் டைரக்டர் எப்போ கூப்பிட்டாலும் சந்தோஷமாக நிற்பேன்னா எங்கள் டைரக்டருக்காக தான். ஸோ எங்கே இருந்தாலும் எங்கே சுற்றினாலும் நான் ஏதாவது கோயிலுக்கு போனோன்னா ஃபஸ்ட்டு என்னுடைய டேப்பில் பார்த்தீங்கன்னா எங்கள் டைரக்டரோட சாங்ஸ் தான் இருக்கும். எங்கள் டைரக்டர் தான் எனக்கு எல்லாமே, சகலமும் எங்கள் டைரக்டர் தான். ஸோ அவர் சகலக்கெல்லாம் வல்லவன் மட்டும் இல்லை, சகல தெய்வமும் அவர்கிட்ட இருக்குது. ஸோ எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் இந்த நேரத்தில் இப்படி நடக்கும், இப்படி பண்ணும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ அவ்வளோ சந்தோஷம் இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சியில் என்னை கூப்பிட்டதுக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். வணக்கம். நான் அதிகமாக என்ன பேசுறதுன்னு என்னைக்கு யோசிச்சதே இல்லை. மேடைக்கு பக்கத்தில் வந்தால் பேச்சு வரும். இன்னைக்கு கொஞ்சம் நான் என்னை கலகலப்பாக ஆக்க வேண்டிய இடத்துல சில பேர் கலங்க வச்சிடுறாங்க. இன்னைக்கு உண்மையிலே என்னை கலங்க வைத்த என் திரை உலகத்தின் என்னுடைய சக நண்பர்கள், சக தோழர்கள், என்னோட படத்துல பணியாற்றின, படத்துல தான் வில்லன், நிஜ வாழ்க்கையில் என்னோட நண்பன், என்னோட தோழன் ராதாரவி. அதே மாதிரி என் படத்தில் உயிருள்ள ஒரு விஷயம் டைட்டில் வச்சேன். ஆனா படத்துக்கு உயிர் கொடுத்த ஒரு நாயகி
அதுக்கு மேல எனக்கு வார்த்தை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணு. அந்த அம்மா வந்து பேசுனது கொஞ்சம் என்னை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. ஏன்னா என்ன சாமிக்கு மீன்லாம் சொன்னுச்சு, தகப்பன் சாமின்னு. மனிதன் வந்து குணத்தால தான் தெய்வமாக முடியும். காட் இஸ் கிரேட். இறைவனை மீறி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அந்த என்னால இறைவனுடைய இடத்துக்கெல்லாம் போக முடியுமாங்கிறது அந்த இடத்துல தான் நான் ஃபீல் பண்ணேன். அதனால நல்லி வந்ததில் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நான் விக்ரமன் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு இந்த மேடையில் வந்து என்னுடைய பிஆர்ஓவா ஒரு உயிரிழந்த படத்தின் ஒரிஜினல் பிஆர்ஓ என்னுடைய என்னால் உருவாக்கப்பட்ட என் அன்பு தம்பி விபி மணி. விபி மணிக்கு கூட நான் ஒரு பொண்ணோட போத்தணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு கரர். என்னடா ஒரு பிஆர்ஓக்கு அப்படின்னா, அதாவது பிஆர்ஓ தான் என் மெயின். ஒரு பூவோட வாசத்தை வெளியில போய் சொல்றது தென்றல். அது மாதிரி ஒரு இயக்குனரை பத்தி, ஒரு தயாரிப்பாளரை பத்தி, ஒரு கலைஞனை பத்தி வெளியில போய் எடுத்து சொல்றதே ஒரு பிஆர்ஓ தான். ப்ரொடியூசர் எப்படி ஒரு முக்கியமோ, ப்ரொடியூசர் PRODU CER ப்ரொடியூசர் போடுற மாதிரி அந்த ப்ரொடியூசருக்கு முன்னாடி இருக்கிறதே பிஆர்ஓ தான். ஒரு ப்ரொடியூசரையும் ஒரு இயக்குனரையும் ஒரு கலைஞனையும் ஒரு கதாநாயகனும் தன்னை எல்லாரையும் தூக்கி நிறுத்துறதே பிஆர்ஓ தான். அந்த பிஆர்ஓ என்னோட பிஆர்ஓ விபி மணியோட அசிஸ்டன்ட்டுங்கிறதுக்காக தான் கோவிந்தராஜ் என்ற ஒரு பையன் வந்து என்னோட பணியாற்றின பையன், அவனை கூப்பிட்டுருந்தேன். அந்த பையன் வந்து ஒரு கோயில் வந்து கும்பாபிஷேகம் பண்றதுக்கு அவங்க ஊர்ல, சொந்த ஊர்ல 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் போறாரு. நான் இந்த மாதிரி கும்பாபிஷேகத்துக்கு போற இந்த நேரத்தில் என்ன பண்றது, நான் இதே வேற விஷயத்துக்கு வெளியூர் போறேன்னு ஒரு ஆள் சொல்லியிருந்தா, இல்ல கோவப்படுற பழைய டி ராஜேந்திரன் சிரிக்கிற அந்த ராஜேந்திரன் எங்கேயோ போயிட்டான். அவன்லாம் அமெரிக்கா போய் அவனை செல்லமணி சொல்றாரு, ராதாரவி சொல்றாரு. அந்த ராஜேந்திரன் இனிமே பார்க்க முடியாது. நான் வருத்தப்படுவேன், ஆதங்கப்படுவேன். ஆனா நான் வருத்தப்படல, ஆதங்கப்படல. ஒரு கும்பாபிஷேகத்துக்காக, ஒரு கோயிலோட விஷயத்துக்காக போகல, அந்த இறைவனை நினைத்தவன் போறான். நான் சாதாரண மனிதன், போயிட்டு வரட்டும் அப்படின்னு நினைச்சிட்டேன். ஆனா எனக்கு இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு யாரை கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உதவியில சொன்ன. அப்ப நான் சொன்னேன், நீ உன்னோட உதவியாளர் நீ நினைக்கிற, என்னுடைய பிஆர்ஓ விபி மணியோட உதவியாளர் இருந்தா ஒன்னு கூப்பிட்டேன். நீ உன்னோட உதவியாளர் உதயன்னு ஒரு பையன் அனுப்புறன்ற பழைய ராஜேந்திரா இருந்தா வேற மாதிரி இருக்கும். ஆனா நீ இப்ப சொல்ற, வேணாம் என்ன விட்டுரு. நான் எனக்கு தெரிஞ்ச அத்தனை பிஆர்ஓ இருக்காங்க. பிஆர்ஓ யூனியன்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. எல்லாரோடையும் எனக்கு ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் உண்டு. அப்படி இருக்குள்ள என்னோட மனசுல பெரிய இடத்தை பிடிச்ச பிலிம்னிஸ் ஆனந்தன் ஒரு மறைஞ்சிட்டாரு. அவருடைய சாதனையை யாராலையுமே செய்ய முடியாது சார். இந்த மேடையில ஏன் இதை பதிவு பண்றேன்னா, இன்னைக்கு ஒரு உயிருள்ள ஒரு படம் 1983 மார்ச் 4 நான் டேட் வரைக்கும் சொல்றேன். ஏன்னு கேட்டாக்கா, இதை சொல்லி அப்படியே டைவர்ட் ஆயிடும். நான் MA ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட், ஒரு கோல்டு மெடல் ஸ்டூடெண்ட், BA கோல்டு மெடல். நான் வந்து எல்லாரும் என்னென்னமோ சொல்றாங்க. ராதாரவியை கேளுங்க, என்னைக்காவது டயலாக் பேப்பரை எடுத்து டயலாக்க படிச்சு நான் பார்த்து டயலாக் சொன்னு சொல்லுங்க. இல்ல என்னுடைய படத்துல உயிரிழந்த நாயகி தங்கைக்கு ஒரு கீதம் படத்தினுடைய கீதம், காதல் எழுவதில்லை படத்தில் என்னுடைய கதாநாயகியின் தாயாக, என் கதாநாயகியுடைய தாயா நடிக்க வைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் அழுதிருக்கையா, நம்ப முடியுமா? என் நாயகி, என் கதாநாயகி, என் உயிருள்ள ஒரு படத்துக்கு உயிர் கொடுத்த நாயகி. ஆனா என் படத்துல என் வாழ்க்கை ஆனது வசந்தம். அதனால்தான் வார்த்தை வந்திருக்கிறது, ஒரு புது வசந்தம் விக்ரமன் வந்திருக்காரு. சொல்லு,
இன்னைக்கு கொடி கட்டி மாடியில் இருக்கக்கூடிய மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இயக்குநர்களை அடைச்சு வந்து என்ன பாராட்டுன்னு அந்த பாராட்ட எதிர்பார்க்கணும் டி ராஜேந்தர் இல்லையா? என்னுடைய இது குழந்தை பாடும் தாலாட்ட சீராட்டி பாராட்டி தாளாட்டக்கூடிய ஒரு விக்கிரமனையும் பார்க்கிற, ஒரு செல்வமணியை பார்க்கிற, என்னுடைய கலைப்புலி தானுவை பார்த்த. அவங்கெல்லாம் வெளியிலிருந்து வந்தவங்க. ராதா ரவி என் உள்ளத்திலிருந்து வந்த நண்பன். நளினி என் படத்திலிருந்து உருவான ஒரு நாயகி, நளின நாயகி, நடன தேவகி, நாட்டிய பைரவி. சும்மா எல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாம் நான் வந்து நீ நல்லா நடிக்கிற, நீ பிரமாதமா வந்துருவ. நோ. படம் பாருங்க, 83 ரிலீஸ் ஆன படம். எல்லாரும் படத்துல அந்த படத்துல ஒரு தலை ராகத்துல ராஜேந்தர் அது பண்ணாரு இது பண்ணாரு. விக்ரமன் என்னோட ரசிகர் சார், எனக்கு தெரியும். அவரை மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கலைஞனா அவரு எனக்கு ரசிகன், ஆனா நான் அவருக்கு ரசிகன். செல்லுமணி என் படத்தை பார்த்த ரசிகன், ஆனா நான் செல்லுமணிக்கு ரசிகன். நான் இன்னைக்கு வந்து என்னோட பையனோட விண்ணை தாண்டி வருவாய படத்தை பார்த்துட்டு இப்படி ஒரு காதல் கதையை நான் எடுக்கலையே, கௌதம் மேனன் இப்படி ஒரு படம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அப்படியே எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின மாதிரி என் மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை எடுத்து இன்னொரு லவ் ஸ்டோரி செம்பருத்திய. எனக்கு அன்னைக்கே செல்லுமணி பிடிக்கும். கேப்டன் எனக்கு விஜயகாந்த் சார ரொம்ப பிடிக்கும். அது செல்லுமணி போல உள்ளவங்கள நாங்க 2 பேரும் பெரிய நண்பர். நான் இங்க கலைப்புலி தானி சொல்றார, அத நம்ம விஜயகாந்த் சாருக்கு வந்து நான் மியூசிக் பண்றேன்னு பாடல்கள் எழுதி இசையமைக்கணும்னு சொன்னா, அந்த படத்துக்கு நான் இசையமைச்சதுக்கு காரணம் தானு கிடையாதியா, படத்தின் தயாரிப்பாளர் தானு. ஆனா விஜயகாந்த் சொல்றாரு, எனக்கு ராஜேந்தர் வேணும், எனக்கு ராஜேந்தரோட பாட்டு வேணும், என்னோட ராஜேந்தருடைய அந்த மியூசிக் எனக்கு வேணும், நான் அதுல ஆடணும், நான் பாடணும் அப்படின்னு என்ன நேசிச்ச ஒரு கலைஞன், ஒரு கேப்டன். நாங்க 2 பேரும் நண்பன். எப்பயுமே ரொம்ப நட்பு இருக்க கூடாது. அது கல்லடி கண்ணடி பட்ட மாதிரி, கல்லடி முன்னடியில கூட தப்பு எல்லாம் கண்ணடியில பார்த்தோம்னா எங்க 2 பேருக்கு அப்படி ஒரு நட்பு இருந்தது. அது ராதாரவிக்கு தெரியும். விஜயகாந்துக்காக வச்சக்கூறி தப்பாது, இந்த புலி தோக்காது அப்படின்னு இந்த பாட்டு வரிய பாடுற தானுக்கு சந்தோஷம். அதை விட விஜயகாந்த் என்ன கட்டி பிடிச்சு தூக்கிட்டாரு. யாரா ஒரு ஒரு கலைஞன் நடிகன்ல என்பதை விட ரசிகனா இருக்கிறவன் தான். இன்னைக்கு நான் டி ராஜேந்தர் ஒரு பெரிய கலைஞன் எல்லாம் சொல்றாங்க. நான் பெரிய கலைஞன் என்பதை விட நான் ரசிகன், நான் அற்புதமான ரசிகன். ராதா ரவியை பிடிக்கிறத விட நான் வந்து மறைந்து விட்ட நடிகவேல் எம்.ஆர். ராதாவுடைய பெரிய ரசிகன். நான் பேசும்போதே, அதாவது காதல் சுகுமார கேட்டு பாருங்க, இல்ல சிங்கிள் பசங்கள் என்னோட பணியாற்றின ராவணனை கேட்டு பாருங்க, இல்ல நளினியை கேட்டு பாருங்க. அவரு ராதாரவி சொல்றாரு, அவரு பேசுனா பாதி பேச்சு வெட்டி பேச்சுன்னு. நான் அவரு பேசு வெட்டி பேச்சு, என் பேச்சு வெட்டு ஒண்ணு துண்டு பேச்சு. டி ராஜேந்தர் வெட்டி பேச்சு இருக்காது, வெட்டி பேசுற பேச்சு இருக்கும். யாராவது பேசுன கட்டக்கு 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 மட்டக்குன்னு எடுத்து எழுதி வச்சு படிக்கிறதா பழக்கமே இல்லை. அப்படி பேசக்கூடிய எனக்கு இந்த படம், நான் உயிரிழந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணோன்னு இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம், இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு எனக்கு அந்த மார்க்கெட் என்னக்கெல்லாம் இனிமேல்களும் வெளிச்சம் போட்டு, அவங்க வெளிச்சம் போட்டு இவங்க வெளிச்சம் போட்டு எனக்கு பேரு புகழ் பூமாலை பாமாலை இதெல்லாம் நான் விரும்புற இடத்துல இல்லை. அதெல்லாம் நான் தாண்டிட்டேன். நான் எல்லா ஸ்டேஜையும் பார்த்துட்டேன். அதை நான் செல்லுமணியை வச்சுட்டே சொல்லக்கூடாது. செல்லுமணி சொல்ற 15 நிமிஷம் தான் ரோஜாவுக்கா பேசுறேன்னு. வேற எதுக்கா போய் ரோஜாவுக்கா பேசுனேன்? என்னுடைய சொன்னால் தான் காதலா கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்த ஒரு நாயகி, உயிரை குடிச்ச நினைச்ச பொண்ணு சார். இன்னைக்கு சொல்ற உயிரில் ஒரு விஷயத்துக்கு என் படத்துக்கு உயிரை கொடுத்து நினைச்சது. நான் எடுத்த க்ளோஸ் அப், நான் ஒண்ணு சொன்னா யாரும் நம்ப முடியாது. இவ்வளவு பெரிய நாயகி எப்படி இந்தியா தமிழ்நாடே என்ன இந்த பொண்ணை கதாநாயகி படம் எடுத்தையா? இந்த படத்துடைய ஒரிஜினலா பினான்சியர் யாருன்னு கேட்டா பிலிம்கோ வழங்கும் காதர் சாரும் சாதிக்கும் அமைதியும் நான் வாழ்க்கையில மறக்கவே முடியாது.
அவங்க தான் இந்த படத்துக்கு ஃபினான்ஸ் பண்ணாங்க.